சச்சினும் பிரைன் லாராவும் ஒரே டீம்ல ஒன்னா சேர்ந்து ஓப்பனிங் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்களா நம்ப முடியுதா? அந்த மேட்ச்ல தோனியும் இருந்தாரு. இப்படி 90s 80s கிட்ஸ் உடைய கனவு மேட்சா இருக்கக்கூடிய ஒரு மேட்ச் உண்மையிலே நடந்துச்சு. 2006 பாகிஸ்தான்ல மிகப்பெரிய பூகம்பம் ஒன்று வந்துச்சு. அந்த பூகம்பத்தில் 80,000க்கும் மேற்பட்டோர் இறந்து போனாங்க. 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களுடைய வீடுகளை இழந்து அவதி உற்றாங்க. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சு. அதுக்காக பாகிஸ்தான் கிரிக்கெட் நிர்வாகம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சேரிட்டி மேட்ச் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வீரர்களை அழைச்சு ஒரு சேரிட்டி மேட்ச் நடத்தியிருந்தாங்க. அப்படிதான் இன்டர்நேஷனல் 11 விசஸ் பாகிஸ்தான் 11 மேட்ச் ஆனது நடந்திருந்துச்சு. இன்டர்நேஷனல் 11 டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதனுடைய கேப்டனா டிராவிட் தான் இருந்தாரு. சச்சின் டெண்டுல்கர் இருந்தாரு, ஜகீர் கான் இருந்தாரு, நம்ம தல தோனிமி அந்த டீம்ல இருந்தாரு. அதோட வெஸ்ட் இண்டீஸின் லெஜெண்டான பிரைன் லாராவும் டீம்ல இருந்தாரு. ஸ்காட் சைரஸ், கிறிஸ் ஹாரிஸ், கிறிஸ் கைன்ஸ் சொல்லிட்டு நியூசிலாந்து வீரர்களும் இந்த டீம்ல இருந்தாங்க. ஆண்ட்ரூ ஹால் அப்படிங்கிற சவுத் ஆப்பிரிக்கன் வீரரும் இந்த டீமுக்குள்ள இருந்தாரு. இந்த மாதிரி தான் இன்டர்நேஷனல் 11 டீம் ஆனது இருந்துச்சு. ரொம்ப கடப்பார டீம் மாதிரியே இருந்துச்சு. பாகிஸ்தான்லயுமே ஷோயிப் மாலிக், ஷாஹித் அஃப்ரிடி, உமர் குல், இன்சமாம் உல்லக், வக்கார் யூனிஸ்னு சொல்லிட்டு லெஜெண்டரி பிளேயர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. லண்டன்ல இருக்கக்கூடிய ஓவல் மைதானத்தில் இந்த போட்டி நடந்துச்சு. 20,000க்கும் மேல இந்த மேட்சை பார்க்க வந்திருந்தாங்க. இதன் மூலமா அந்த மேட்ச்ல 2,50,000 யூரோஸ் கலெக்ட் செய்யப்பட்டுச்சு. அப்போ அது ரொம்ப பெரிய அமௌண்ட். அது பாகிஸ்தானின் நிதி உதவிக்கு போச்சு. இதன் மூலமாக அந்த மேட்சை பார்த்தவங்களும் சரி, விளையாண்டவங்களும் சரி, அதன் மூலமாக பயன்பெற்றவங்களும் சரி, எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. சரி, நம்ம மேட்ச்க்குள்ள வருவோம். மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, 20 ஓவர் மேட்ச் தான் அது நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மழை வந்துருச்சு. மழை வந்ததால் 10 ஓவராக மேட்ச் குறைக்கப்பட்டுச்சு. இன்டர்நேஷனல் 11 தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. பேட்டிங்கில் ஓப்பனர்ஸாக பிரைன் லாராவும் சச்சின் டெண்டுல்கரும் இறங்கியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கே செமையான மூமெண்ட்டாக இருந்துச்சு. இப்படி ஒரு சம்பவம் வரலாற்றில் நடந்ததே கிடையாது. அப்படியான ஒரு சம்பவம். 2 கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேனுமே ஓப்பனராக இறங்கியிருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து 72 ரன் பார்ட்னர்ஷிப் அடிச்சிருந்தாங்க. பிரைன் லாரா 32 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டாரு. சச்சின் தாங்க இருக்கிறதுலே அதிரடியாக ஆடி இருந்தாரு. சச்சின் 8-4 ஒரு 6 சொல்லிட்டு 26 பாலுக்கு 50 ரன் அடிச்சிருந்தாரு. 192 ஸ்ட்ரைக் ரேட்டோட. பின்னாடி நம்ம தல தோனி வந்தாரு. தல தோனி சும்மா இருப்பாரா? அவருமே காட்டுன்னு காட்டி 13 பாலுக்கு 35 ரன் அடிச்சிருந்தாரு. 269 ஸ்ட்ரைக் ரேட்டோட. இதனால 123 ரன்ஸை இன்டர்நேஷனல் 11 அடிச்சிருந்தாங்க. 124 டார்கெட்டோட பாகிஸ்தான் 11 விளையாடி இருந்தாங்க. அப்படி பாகிஸ்தான் விளையாடும் போது ஷோயிப் மாலிக் முதல்ல அதிரடி ஆடி இருந்தாரு. அவர் 30 ரன்களை 18 பாலுக்கு அடிச்சிருந்தாரு. பின்னாடி இன்சமாம் உல்லக்கும் ஷாஹித் அஃப்ரிடியும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஷாஹித் அஃப்ரிடி சரியான ஆட்டம் ஆடி இருந்தாரு. காட்டுத்தனமா பேட்டை சுத்தி இருந்தாரு. அதனால 341 ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடி 12 பாலுக்கு 41 ரன் அடிச்சிருந்தாரு. 5 சிக்ஸஸ் அந்த மேட்ச்ல அடிச்சிருந்தாரு. இன்சமாம் உல்லக்கோ 16 பாலுக்கு 36 ரன் அடிச்சிருந்தாரு. இப்படியாக பாகிஸ்தான் அதிரடியா ஆனதால கடைசி பால் வரைக்கும் மேட்ச் போய் கடைசி பால்ல பாகிஸ்தான் 6 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. இது ஒரு சேரிட்டி மேட்ச் தான். அதனால யாருக்கும் எந்த சண்டையும் வரல. இருந்தாலும் இப்படியாக சுமூகமா அந்த மேட்ச் ஆனது நடந்து முடிஞ்சிருந்துச்சு. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ இன்டர்நேஷனல் 11 டீமை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டா, உங்களுடைய இன்டர்நேஷனல் 11ல கரண்ட்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலாம் யார் இருக்கிறதுலயே பெஸ்ட் இன்டர்நேஷனல் 11 டீம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.